أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூத பெருமக்களுக்கு மத்தியிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அந்த யூத தலைவர் தொடர்ந்து கேட்கின்றார், நாயகம் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் கஅபத்துல்லா 4 கலிமாவை கொண்டு அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது என்பதாக சொன்னீர்கள். அதில் முதலாவது சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் எப்பொழுது ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பதாக கேட்கின்றார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்த அந்த இறைவன், தன்னை படைத்த இறைவனை இந்த மக்கள் மறந்து விடுவார்கள், இறைவனே இல்லை என்று கூட சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள், அல்லது இறைவனுக்கு இணையான வேறு ஒன்றை அவர்கள் துதிபாட ஆரம்பிப்பார்கள் என்பதை அறிந்து எந்தவித ஷிர்கிற்கும் வெளிப்படையான மறைமுகமான எந்த இணைக்கும் அப்பாற்பட்டவன் நான் என்று இந்த படைப்பினங்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தன்னை பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை என்பதை உணர்த்தி காண்பதற்காக வேண்டி இறைவன் மக்களுக்கு, மனிதர்களுக்கு, தனது படைப்பினங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தஸ்பீஹ் தான் சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ். இந்த சுபஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ் நமக்கு எதை உணர்த்துகின்றது என்று சொன்னால், இறைவனை பொய்ப்படுத்தாதீர்கள், இறைவனை மெய்ப்படுத்துங்கள் என்பதை இந்த தஸ்பீஹ் உணர்த்தி காண்பிக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இரண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொன்னீர்கள். அந்த தஸ்பீஹ் ஏன் எதற்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதாக கேட்கின்றார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் தஆலா தனது அடியார்கள் தனது உபகாரங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு தயங்குவார்கள், நன்றி செலுத்துவதற்கு மறந்து விடுவார்கள். ஆகையினால் அப்படி மறந்துவிடக்கூடாது. அப்படி மறந்துவிட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்தவர்களுக்கு குறைந்து விடுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அதை படைப்பினங்களின் சார்பாக அவனே தன்னை துதிபாடிக் கொள்கின்றான். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்பது அல்லாஹ் தஆலாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், அப்படி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்த்துகின்ற கலிமா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை மாத்திரம் அல்லாஹ் தஆலா தனக்கு அந்த புகழுக்குரிய வார்த்தையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்திருந்தான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே யாருமே அல்லாஹ் தஆலா நியமத்தை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும். அந்த கருணையாளன் ஆகையினால்தான் தனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீஹை ஏற்படுத்தி கொண்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கின்றார்கள். மூன்றாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னீர்களே, அந்த தஸ்பீஹ் ஏன் ஏற்படுத்தப்பட்டது, எதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது என்று அந்த யூத தலைவர் கேட்கின்றார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஏக ஒருவன், அவனை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை என்று எந்த மனிதன் இறைவனை முழுமையாக இறைவனுடைய முழுமையை உறுதியாக ஏற்றுக்கொள்கின்றானோ அந்த ஏற்றுக்கொண்டதுடைய அடையாள வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆயினால்தான் ஆரிஃபீன்கள், இறைநேசர்கள் இந்த கலிமாவிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு லா உஜூத இல்லல்லாஹ், இறைவனை தவிர எந்த உள்ளமையுமே இல்லை, ஏனென்றால் மற்ற எல்லா உள்ளமைகளும் குல்லுமன் அலைஹா ஃபான், அழியக்கூடியவைகள், வயபுக்கா வஜுஹு ரப்பிக்க அதுல் ஜலாலி வல், இறைவனுடைய உள்ளமை மாத்திரம்தான் நிலையானது, நித்தியமானது என்பதை நமக்கு இறைநேசர் சொல்லித் தருகின்றார்களே. அந்த ஏகத்துவ வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், இறைவனை தவிர வேறு எந்த உள்ளமையையும் நான் உள்ளமை என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்வதனுடைய அந்த அடையாள வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே விளக்கி காண்பிக்கின்றார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ் அக்பர் என்று சொன்னீர்களே, அந்த வார்த்தை ஏன் ஏற்படுத்தப்பட்டது, எதற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதாக அந்த யூத தலைவர் கேட்கும் பொழுது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அக்பர மின்னி, எந்த உலகத்திலே மனிதன் எதையெல்லாம் பெரிது பெரிது என்று நினைக்கின்றானோ, அவன் எதை எல்லாவற்றையும் விட பெரிது என்று நினைக்கின்றானோ அதையும் கடந்து பெரியவனாக நான் இருக்கின்றேன், இறைவனை தவிர வேறொன்றும் பெரிது இல்லை என்ற வார்த்தையை உணர்த்துவதுதான், என்ற அர்த்தத்தை உணர்த்துவதுதான் அல்லாஹ் அக்பர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்ட அந்த யூதத் தலைவர் கேட்கின்றார், சதக்தயா முகமது என்பதாக சொல்லிவிட்டு, ஃபமா ஜஸாவு காயிலிஹா, அதை இந்த கலிமாக்களை ஓதுவதற்கு என்னென்ன நன்மைகள் கூறப்பட்டிருக்கின்றது, அதை சொல்லித்தார்கள் என்பதாக கேட்கின்றார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கால் அப்து சுபஹானல்லா, ஒரு அடியார் சுபஹானல்லா என்ற தஸ்பீகை ஓதினார் என்று சொன்னால், சப்பஹ மஅஹு மா தூனல் அர்ஷி, அல்லாஹ்வுடைய அர்ஷை தவிர அனைத்து படைப்பினங்களும் அவருடனே அந்த தஸ்பீகிலே சேர்ந்து கொள்கின்றது. சுபஹானல்லா என்று நாம் சொல்லும் பொழுது உலக படைப்பினங்கள் அனைத்தும் நம்முடனே சேர்ந்து சுபஹானல்லா என்று சொல்கின்றது. அப்படி சொல்லும் பொழுது ஃபயுத்தா காயிலுஹா அஷர் அம்சாலிஹா, ஒரு தடவை சொன்ன அந்த மனிதருக்கு 10 முறை சொன்ன நன்மை அல்லாஹ் தஆலா இறைவனால் அவருக்கு வழங்கப்படுகின்றது. அதே போல வேதா கால அல்ஹம்துலில்லாஹ் என்ற தஸ்பீகை ஒருவர் சொன்னார் என்று சொன்னார், அன்அமல்லாஹு அலைஹி பிநஈமித் துன்யா மௌசூரன் பிநஈமில் ஆஹிரா, அவருக்கு இந்த உலகத்துடைய எல்லா நியமத்துகளும் மறு உலகத்துடைய எல்லா நியமத்துகளும் அவருக்கு குறையாமல் வழங்கப்பட்டு விடுகின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மூன்றாவதாக வஹியல் கலிமத்துல்லதி யகூலுஹா அஹ்லுல் ஜன்னா, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் என்பது சுவர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை. இதா தஹலுஹா, சொர்க்கத்திலே அவர்கள் நுழைந்த உடனே சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அவருடைய நாவிலிருந்து வருகின்ற முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதே போல மூன்றாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எந்த மனிதர் சொல்கின்றாரோ, ஃபல் ஜன்னத்து ஜஸாவுஹு, அவருக்கு கூலியே சொர்க்கம்தான், அதை தவிர வேறு கூலி இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதே போல இதற்கு ஆதாரமாக ஹல் ஜஸாவுல் இஹ்சான் இல் இஹ்சான், இஹ்சானுக்கு கூலி இஹ்சான் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு கூலி அந்த சொர்க்கம் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அடுத்தபடியாக யார் இந்த தஸ்பீகளை ஓதுகின்றாரோ அதன் நன்மைகளை அவர் முழுமையாக பெற்றுக்கொள்கின்றார் என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக விளக்கித் தருகின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.